அல்ஹம்துலில்லாஹ். புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே. மனிதர்களையும் ஜின்களையும் உள்ள வெற்றப்பட்ட ஷைத்தானுடைய தீங்கை விட்டும் எங்கள் இறைவனே உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறோம். அடிப்பணிதல் விளக்கம் 41வது அத்தியாயம் 8வது ஆயத்து. நிச்சயமாக எவர்கள் நம்பிக்கை கொண்டு நல்ல செயல்கள் செய்கின்றார்களோ அவர்களுக்கு முடிவில்லாத நற்கூலி உண்டு. அப்போ அது என்ன கவனிக்க வேண்டியதாக இருக்குன்ட்டா, நம்பிக்கை கொண்டு நற்செயல் செய்கின்றார்களோ அவர்களுக்கு முடிவில்லாத நற்கூலி உண்டு. எந்த அளவுக்கு இறைவனை நம்பிக்கை கொண்டு அதை வாழ்ந்துட்டு வராங்களோ அவங்களுக்காக இந்த ஒரு நற்செய்தியாக இருக்குது. அப்போ நம்பிக்கை அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் எவ்வளோதோ விஷயங்கள், எவ்வளோதோ போராட்டங்கள், எல்லா விஷயங்களும் இருக்குது. வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் இறைவன் ஒருவனே இருக்கான், அவனே நமக்கு உதவி செய்வான் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கை பக்கம் போகும்போது அதை சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லாத்துக்கும் இறைவனை நம்புகிறேன்னு அப்படியே நம்பிக்கிட்டே இருக்க முடியுமா அப்படின்னா கேட்பாங்க. ஆனால் இறைவன் எந்த அளவுக்கு அவனை நம்புகிறான் அப்படிங்கிறத அவன் பார்க்குறான். எந்த அளவுக்கு உறுதியாக நம்பிக்கை கொண்டு வாழ்கிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த ஆயத்தில் ஒரு நல்ல ஒரு செய்தியாகவும் இறக்கியிருக்கான். அப்போ நம்பிக்கை கொள்ளணும் அப்படிங்கிற நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மன வேதனையிலையோ இல்லை பொருளாதாரத்துலேயோ எல்லா விஷயங்களையும், உடல் நோயோ எல்லா விஷயங்களுமே இருக்குது. எல்லா விஷயங்களுமே ஒவ்வொன்றும் நடக்கும்போது அது எப்படி நம்பிக்கை கொள்கிறோம் அப்படின்னு பார்க்கத்தான் அந்த ஒரு சோதனை காலங்களும் ஏற்படுது. அப்போ குரானையும் கொடுத்துருக்கான் இறைவன். அந்த குரானை கொடுத்து எந்த அளவுக்கு இதை பின்பற்றி வாரியன்னு பார்க்குறேன், அதே கூட மனசாட்சியத்தையும் எந்த அளவுக்கு மனசாட்சிப்படி பயந்து வாழ்ந்து வாரிய அப்படிங்கிறதையும் பார்க்குறேன் அப்படிங்கிறது தான் இருக்குது. அப்போ மனசாட்சிப்படி வாழணும் அப்படிங்கிற நிறையா விஷயங்களுக்கு பொறுத்து சகிச்சு போகிறது தான் அதில் வழியாகவே இருக்கும். குரானை பார்க்கும்போது அதுலேயும் எப்படி வாழணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு வழிகாட்டியாக தான் அந்த குரான் இருக்குது. அந்த வேதத்தில் எல்லா விஷயங்களுமே எப்படி வாழணும், அதில் எப்படி மனிதன் நடந்துக்கிறணும் அப்படிங்கிறது தான் அந்த இறைவன் அருளால் இறக்கப்பட்டிருக்கு. இதையெல்லாம் நம்ம பார்க்கும்போது அதை கடைப்பிடிச்சி வாழ்ந்து வரணும் அப்படிங்கிற அதில் நம்பிக்கை, பொறுமை இதுதான் ரொம்ப அவசியமாக இருக்குது. அப்போ அதை கடைப்பிடிச்சி நம்ம வாழ்ந்து வரும்போது தான் அதில் பொறுமையாளராக யார் அந்த துன்பத்திலையும் கஷ்டங்களையும் போராட்டங்கள்லையும் அதிகமாக பொறுமையை கொண்டு இறைவன் ஒருவன் இருக்கான் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையிலே வாழ்ந்து வராங்களோ அவங்களுக்கு முடிவில்லாத நற்கூலி அப்படின்ட்டு வருது. அடுத்த ஆயத்தும் 30. நிச்சயமாக எவர்கள் எங்கள் இறைவன் அல்லாஹ் தான் என்று உறுதியாக நிலைத்து நிற்கின்றார்களோ நிச்சயமாக அவர்களிடம் வானவர்கள் நீங்கள் பயப்படாதீர்கள், கவலையும் பட வேண்டாம், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தை கொண்டு மகிழ்ச்சி பெறுங்கள் என்றும் இறங்குகின்றார்கள். அப்போ அந்த மாதிரி நம்பிக்கை கொண்டு இறைவன் ஒருவனேன்னு முழுமையாக நம்பிக்கை கொண்டு அதில் வாழ்ந்து கொண்டே வருபவர்களுக்கு மலக்கள் என்ன சொல்கிறான்னு பாருங்கள். இது கேட்கும்போது சுபானல்லாம் அவ்வளோ ஒரு பாக்கியமாக இருக்குது. மலக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிச்சயமாக எவர்கள் எங்கள் இறைவன் அல்லாஹுதான் என்று உறுதியாக அதில் நிலைத்து நிற்கின்றார்களோ அவர்களிடம் சொல்கிறாங்க, கவலைப்படவும் வேண்டாம், பயப்படவும் வேண்டாம், சொர்க்கத்தை கொண்டு மகிழ்ச்சி பெறுங்கள் என்றும் கூறுகின்றார்கள். அப்போ நீங்கள் உறுதி கொண்டு வாழ்ந்ததுக்காக உங்களுக்கு சொர்க்கம்தான், உங்களுக்கு அழகான சொர்க்கம் இருக்குது, நீங்கள் அது மகிழ்ச்சியோடு தான் இருப்பீய. எந்த அளவுக்கு இந்த இன்மை வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டப்பட்டீங்களோ அதில் எவ்வளவு பொறுத்துக்கிட்டு இறைவன் ஒருவன் அப்படின்ற அந்த இறை நம்பிக்கையில் நீங்கள் இருந்தீங்களோ அதுக்கான கூலி தான் வானவர்கள் வானத்தில் இறங்கிக்கிட்டே சொல்கிறாங்களாம். நீங்கள் பயப்படாதே, கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு மகிழ்ச்சி பெறுங்கள் என்றும் இறங்குகின்றார்கள். அப்போ வானத்திலே இறங்குகிறார்கள் இந்த நற்செய்தியோட. அடுத்ததும் ஆயத்து 31. நாங்கள் உலக வாழ்விலும் மறுமையிலும் உங்களுக்கு உதவியாளர்கள், மேலும் உங்கள் மனம் விரும்பியதெல்லாம் அதில் உங்களுக்கு இருக்கின்றது,
அது நீங்கள் கேட்பதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த செய்தி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உலக வாழ்விலும் மறுமையிலையும் இன்மை மறுமை இருக்கு இல்லையா, அந்த மாதிரி உலக வாழ்விலையும் மறுமையிலையும் உங்களுக்கு நாங்களே உதவியாளர்கள், நாங்களே பாதுகாவலர்கள். அப்போ அல்லாஹ் வந்து சொல்கிறான், ஏற்கனவே ஆதாவை படைக்கும்போது நீங்கள் மனிதர்களுக்கு உதவியாக இருங்க அப்படிங்கிறத அல்லாஹ் வந்து அந்த வாக்குறுதி அப்போவே கொடுத்துருக்கான். அப்போ யாரெல்லாம் நம்பிக்கை கொண்டு இறைவன் ஒருவன்தான் உறுதியாக அந்த உறுதியோடு இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வானவர்கள் வந்து நியமிக்கப்பட்டு கொண்டே தான் இருக்காங்க. ஏன்டா அவங்க எங்கே போனாலும் அவங்களுக்கு பாதுகாக்கக்கூடிய வானவர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு உதவியாளராகவும் இருக்கிறாங்க. இன்மைக்கும் அப்படித்தான். இப்போ இன்மை வாழ்க்கைக்கு நம்ம குரானில் படிக்கிறோம், வானவர்கள் வந்து வாழ்த்து சலாம் கூறுறாங்க ரூஹா கைப்பற்றும்போது. யாருக்கு அப்படிங்கும்போது நல்ல அடியாருக்கு அவங்களுக்கு சலாம் கூறி ரூஹா கைப்பற்றும்போது என்ன சொல்கிறாங்க, 16வது அத்தியாயத்தில் நீங்கள் படித்து பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ், அதில் எல்லாருக்கும் விளங்கும், நல்லா விளக்கத்தை கொடுப்பான் அல்ஹம்துலில்லாஹ். அப்போ வந்து யார் வந்து உறுதியாக அல்லாஹ் ஒருவனுக்காக அந்த இறைவனே நம்பி உறுதிப்பட்டு அந்த வாழ்க்கையில் பொறுமையை கொண்டு வாழ்ந்து வரும்போது அவங்களுக்கு என்ன செய்தி அவங்க சொல்லி அந்த ரூஹா கைப்பற்றாங்கண்டா, லேசான முறையில் நீங்கள் உலக வாழ்க்கையில் பொறுமையை கொண்டு வாழ்ந்ததுக்காக ஒவ்வொரு துன்பத்திலையும் கஷ்டத்துலேயும் இறைவன் ஒருவன் மேலே உறுதியான நம்பிக்கை கொண்டு அந்த கஷ்டத்திலையும் நீங்கள் பொறுத்துக்கிட்டு இறைவனுடைய உறுதியை இழக்காமல் அதில் உறுதி கொண்டு வாழ்ந்ததுக்காக உங்களுக்கு சாந்தமும் சமாதானம் உண்டாவதாக, உங்களுடைய சொர்க்கத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொர்க்கத்தை காமிச்சு தான் அவங்களுடைய ரூஹையும் கைப்பற்றுறாங்க. அப்போ எப்படி சொர்க்கத்தை காமிச்சு கைப்பற்றுறாங்களோ அப்படித்தான் அவங்க சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதும் மலக்கு தான் அவங்கள கூட்டிகிட்டு போய் சொர்க்கத்தில் அவங்கள கொண்டு போய் அமர்த்துவாங்களாம். அதே நேரத்தில் கெட்ட அடியாருக்கும் மலக்கு தான் கடினமான முறையில் ரூஹை கைப்பற்றுறாங்க. அப்போ கேட்குறாங்க, நீங்கள் வந்து உலக வாழ்க்கையில் உங்களுக்கு நீண்ட ஆயுள இறைவன் கொடுத்தான்ல, அதுபடி நீங்கள் வாழ்ந்தீங்களா? உங்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுத்தும் எவ்வளோதோ தூதர்களும் மனிதர் மூலியமாக எவ்வளோதோ உங்களுக்கு நற்செய்தி வந்தும் நீங்கள் அதை கடைப்பிடிக்காமே இந்த மாகியான உலகத்தில் அதுதான் சுகம்னு நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்தனால உங்களுடைய நரகத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லித்தான் அவங்களுடைய ரூஹையும் கைப்பற்றக்கூடியதாக இருக்கா. அப்போ அவங்கள அந்த மலக்கை தான் 2 மலக்களும் கூட்டிகிட்டு போகிறாங்க நரகத்துக்கும். அப்போ நரகத்துக்கு கூட்டிகிட்டு போகும்போது அவளை சபிச்சே தான் கூட்டிகிட்டு போவாங்களாம். உங்களுக்கு எவ்வளோ ஆயுள் கலங்களா இறைவன் கொடுத்தான், அதையெல்லாம் வீணாக்கிட்டீங்களே, உங்களுக்கு வேதத்தை இறக்குனான், அதையும் நீங்கள் படித்து அதன்படி நீங்கள் செயல்படாமே அதையும் நீங்கள் வீணாக்கிட்டீங்க, எவ்வளோதான் நற்செய்தி வந்து எல்லாத்தையும் புறக்கணித்து இந்த உலக வாழ்க்கை தான் எங்களுக்கு சுகம்ண்டு அதிலே வாழ்ந்த நிலையில் இன்றைக்கி உங்கள் ரூஹு வந்து பிடிக்கப்பட்டிருக்கு, இப்போ நீங்கள் நரகவாசியாக இந்த நரகத்துக்கு போகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எப்படின்னா சபிச்சே தான் கூட்டிகிட்டு போவாங்க. சபிச்சு அவங்கள திட்டியே கூட்டிகிட்டு போவாங்களாம். எப்படி நம்ம இப்போ ஒரு பிள்ளை வந்து ஒரு படிக்க வச்சு ஒழுங்காக படிக்கலைண்டா அந்த பெற்றோர் எப்படி பேசுகிறாங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்தும் நீ ஒழுங்காக பரீட்சை எழுதலையே அப்படி சொல்லி எப்படி திட்டுறாங்களோ அந்த மாதிரி தான் அந்த நன்மையில் எடுத்து உரைச்சி கேட்காம இருக்கும்போது மலக்கள் வந்து அவங்கள சபிச்சே தான் நரகத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்களாம். அல்லாவுடைய இறைவனாரெலாம் நம்மளுக்கு இந்த ஒரு தீமைகள் வேணாம், இதை வந்து எல்லாரும் கேட்டுக்கங்க. இறைவனே உனக்கு பொருத்தமான பாதையில் எங்களை வாழவே குரானை பின்பற்றக்கூடிய அந்த ஒரு பாக்கியத்தை கொண்டு எங்களுக்கு உதவி புரி. அப்போ நம்ம குரானை பின்பற்றணும் அப்படின்டா நம்ம வந்து துவா வச்சுக்கிட்டே இருக்கணும். இறைவனே எங்களுடைய பாவங்களுக்கு நீயே பாவமணி பழித்து எங்களுடைய பாவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் கேட்டுட்டு எங்களுக்கு பாவமணி பழித்து எங்களை குற்றம் பிடிக்காமல் இருப்பாயாக. இன்னும் எங்களுக்கு இறக்கிய இந்த வேதத்தை நீ எங்களுக்கு இந்த வேதத்தை இறக்குன, இதை பின்பற்றி வாழ்ந்து வாங்கண்டு அதன்படி எங்களை வாழ்ந்து வந்து இந்த ஒரு பாக்கியத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு அருள் புரிவாயாக அப்படின்னு ஒவ்வொருத்தரும் பிரார்த்தனை பண்ணுங்கள், துவா வைங்க. குரானை பார்க்கும்போது தெளிவை கேளுங்க, எங்கள் இறைவனே எங்களுக்கு இந்த குரானோட ஆயத்துக்களை தெளிவுபடுத்துவாயாக. அப்படி கேட்கும்போது உங்களுக்கு தெளிவு கிடைக்க ஆரம்பிக்கும். அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொருத்தரும் இந்த ஒரு பிரார்த்தனையில் குரானை பாருங்கள், இந்த ஆயத்தை பாருங்கள்.
அனைவரையும் நல்லருள் புரிஞ்சு பாக்கியமான வாழ்க்கையில் நல்லா நுழைவிக்க எங்களுக்கு இறைவனே நீயே எங்களுக்கு போதுமானவன்னு பிரார்த்தனை வைங்க. அல்ஹம்துலில்லாஹ்.